இந்த ஊருக்குள்ள விட்டாங்கன்னா அப்படி போய் அப்படி வந்துடலாம். டோல்கேட் ஒன்று கட் ஆகும். கல் பாறைங்க உருண்டு வரும்ன்ற மாதிரி போர்டு வச்சிருக்கேன். இவ்வளவுதானே இதோட பிக்கப் பவர். பழைய தார் ரோடோட அடுக்கு பாத்தீங்கன்னா அதுல தெரியும் பாருங்க. கீழே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ஊர் தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்களா ஒரு 2 ஆறு தொடர்ந்து வருதுன்னா 2 ஆத்துல தண்ணி இருக்குன்றீங்க இருக்காது. இடம் எதுவுமே சமமா இல்ல. அப்படியே மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல இதுக்குள்ளதான் நேரா காட்டுது. ஒரு 500 மீட்டரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னா கடப்பா தாண்டி கர்னூல் போகிற ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் வந்ததுக்குள்ளே ஒரு டோல்கேட் வரும். டோல்கேட் தாண்டினோடனே கொண்டு வந்து ஓரம் கட்டினேன். கொஞ்சம் கண் எரிச்சலோடு வந்தேன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்காத, அதனால் அப்படியே சும்மா சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தேன். சரி ரைட்டு வாங்க கிளம்பலாம். இது வேறு அர்ஜென்ட்டாக போயே ஆகணும். ரிட்டர்ன் அர்ஜென்ட்டாக இறக்கிட்டு போய் ஆகணும். ஏன்னா எம்டிக்கு வேலிடிட்டி அதிகமாக கிடையாது. 4 அன்னைக்கு வரைக்கும் தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே போய்ட்டு லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் போயிடணும். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லோடில் எதுவும் ஏற்ற போகிறது இல்லை. அதான் பாண்டே இல்லையே, அப்புறம் எங்கேருந்து ஏற்றுறது? வேலிடிட்டி டேட் அதிகமாகுதுன்னா எதனா ஒன்று ஏற்றிட்டு வரலாம். இப்போ இந்த ரோடு வேல்யூ ஆகாது, ரிட்டர்ன் எம்டி தான் போயாகணும். சரி ரைட் மக்களே, வாங்க இங்கேருந்து புறப்படலாம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு முன்னாடி நம்ம சாத் நகர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பால்நகர் சாத் நகர் அந்த டைப் அந்த சரௌண்டிங்கில் ஒரு ரோடு இருக்குது. என்ன ரோடுன்னா ஏதோ ஒரு மிஷினரி ஐட்டமா என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணாலும் தெரியும், பார்க்கலாம். ரேட்டு முன்னாடி ஒரு டீ கடை ஒரு டீ குடிச்சு கிளம்பலாம். டோல்கேட் அது இருக்குது. டோல்கேட் தாண்டினோடனே ஓரம் கட்டி நிப்பாட்டினேன். டயர்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்குது. அதுக்குள்ளே சூடு குறையாது. விவசாயம் போயிட்டுருக்கு. அவரே மருந்து அடிச்சிட்ருக்காரு செடிக்கு. அது வரைக்கும் மக்களே டீ கடை போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். மணி 9 மணி ஆகுது. இப்போ தான் வெயில் வருது. அது இருக்கார் சூரியன். கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குதா, இப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளாஸ்க் டீ தான். ஃபுல்லாக நைட் ட்ராவல் தான். எப்படின்னா பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, புத்தூர், கடப்பா வரைக்கும் தான் வர முடிஞ்சது. நைட்டு ஃபுல்லாக ஓட்டியே. ஏன்னா அவ்வளோ சிக்கலோட ரோடு சரியில்லை. லேட்டாக மாட்டம் வந்து எல்லாம் வர முடிஞ்சது. அப்புறம் தான் போய் ஆகணும். ஆனால் அவன் கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. போன உடனே இறக்கிட்டா அப்படின்ட்டு இல்லை, சீக்கிரம் வந்துடலாம். அங்கே போனால் தான் தெரியும் என்ன கதை நடக்கும் போது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நந்தியார் 100 கிலோமீட்டர் இருக்கு. கர்னூல் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்காரு. 90 95 வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. அப்புறம் அங்கேருந்து இதுக்கு போகும். இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் கம்பெனிக்கு போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எவ்வளோ டீசல் இருக்குன்னு. ஏன்னா நம்ம போன லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரைட்டில் தான் அந்த லைனில் தான் போயிருப்போம். அதாவது நெல்லூர் ஒங்கோல் சைடில். இந்த ரோட்டில் இப்போ தான் போகிறோம் ஃபஸ்ட் டைமாக. இதுலையாவது எப்படி மைலேஜ் வருதான்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஹில்ஸு தான். நான் ஆகுதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். எத்தனை வண்டியில போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வண்டி தான், வேறு எந்த வண்டியும் இல்லை. இதான் லாஸ்ட் மெட்டீரியல் போல். ஆனால் அர்ஜென்ட் தான், சீக்கிரமா ஆட்டுறாங்க. நந்தியால் 103 கிலோமீட்டர் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தனா கூட நம்ம டைல்ஸ் ஏற்றிட்டு இந்த ரூட்டில் வரும்போது இருட்டிலே வந்திருப்போம், நைட் டைம்லேயே. இப்போ பகலில் பார்க்கலாம். இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே மலைகள் அப்படியே அப்படியே பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரோட்ல போறதை விட அந்த ரோட்ல போனாதான் மைலேஜ் கிடைக்கும். இது ஃபுல்லா ஹீல்ஸா இருக்கா, அந்த அளவுக்கு கிடைக்காது. கடப்பால இருந்து கர்னூல் போற வரைக்கும் இந்த ரோடு ஃப்ரீயா இருக்கும்.
நல்லா ஜாலியா போலாம் ஓட்டிட்டு. அந்த ரோடு இருக்கு பாருங்க, பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் ரோடு. அது ஏகப்பட்ட வண்டிக்கு ஓடிட்டு இருக்கோம். இது ஃப்ரீயா இருக்கும், ரெண்டு அம்மனு போயிட்டே இருக்கலாம். ரோடு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. எப்படி எப்படி ரோட்டை சுரண்டி போடுது பாருங்க. ரெண்டு பக்கமும் நடக்குது, அந்த பக்கமும் நடக்குது, இந்த பக்கமும் நடக்குது. இந்த லைன்ல மொத்தம் 3 டோல்கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஆல்ரெடி பாஸ் பண்ணி வந்தாச்சு, இது ரெண்டாவது. இன்னொன்னு வரும். 400 எவ்வளோ போட்டுருந்தேன், சரியா கவனிக்கல. 465 ரூபாய் என்னவோ போட்டுருந்துன்னு நினைக்கிறேன். வெயில் நல்லா புழக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. அந்த மலை மேகலாம் தாண்டி வந்து ஐயோ தேனி எதுவும் உள்ளகல்ல வந்துதா. தேனி ஒரு கூட்டமே வந்து கண்ணாடியில போட்டு வந்து பறந்து போயிடுச்சு. எதுவும் உள்ள வந்தது இல்லை, எதனா கழிச்சு விட்டான்ல தேன் கூட்டை எல்லாம். இந்த பக்கம் எல்லாம் சோளம் போட்டு வச்சிருக்காங்க, இந்த பக்கம் எல்லாம் உழுது வச்சிருக்காங்க, ஏன்னா போடுவாங்க போல. ஆனா இவ்வளோ பெரிய இடம் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எங்கேனாவது ஒரே ஒரு போர் தான் இருக்கு. மற்றபடி தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. இந்த மழை பெஞ்சா விளையிற மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் சோளம் போட்டு வச்சிருக்காங்க. கர்னூல் 111 கிலோமீட்டரு. வெள்ளக்கோடு எல்லாம் தாங்க முடியல. அங்கே மிராலிகூடா ரோட்டில் வரும்போது நல்ல விவசாயம் இருக்கும். பெரியகுள்ளா மிராலிகூடா விவசாயம் ரோட்டில், இதுலேயும் அதே போல் நல்லா இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா இருக்கு, பெரிய சிலை வச்சிருக்காங்கப்பா. ஷீரடி சாய்பாபா கோவிலா. நந்தியாலா ஊருக்குள்ள போற ரோடு வந்துருச்சு. கர்னூல் 76. இந்த ஊருக்குள்ள விட்டாங்கன்னா அப்படி போய் அப்படி வந்துடலாம். டோல்கேட் ஒன்று கட் ஆகும், ஆனா ஊருக்குள்ள விட மாட்டாங்களா. மொத்தம் 4 டோல்கேட் இருக்கு. அப்போ 3 இல்லை 4 இருக்கு. இருக்கிற ஓடையெல்லாம் காலியாக தான் இருக்கு, தண்ணியே போகல. போய் தேங்கி நிற்கிற தண்ணி தான் இருக்கு. அது குறிப்பிட்ட டைமிங் தான், எல்லா ஓடையிலையும் தண்ணி போவானா. 660 ரூபா. என்னடா பண்றீங்க? 200 கிலோமீட்டருக்கு 4 டோல்கேட்டு போட்டு வச்சுக்கிட்டு 500 400 சில்லற 600 700 வாங்கிட்டு போறாங்கல்ல. ஊருக்குள்ள போய் வந்திருந்தா இந்த டோல்கேட்டு கட்டாக இருக்கும். ஆனால் டோல்கேட்டுக்காரனே 2 பக்கமும் ஆள் போட்டு வச்சுக்கிறான். பெரிய வண்டி லாரி வந்தால் விடாத, அதே ஆந்திரா வண்டியாக இருந்தால் எந்த பக்கம் போகுதுன்னு கேட்டுட்டு அதுக்கான இது காரணம் பில்லோ வச்சுருந்தானா அதுக்கப்புறம் தான் விடுவான். அது நம்ம ஊர் வண்டி அந்த பக்கம் போகுதுன்னா விடவே மாட்டானுவேன். இப்போ நேராக போ, அப்படி போய் வா அப்படின்னு வாடுவான். 2 பக்கமும் டோல்கேட்டுக்காரன் ஆள் போட்டு வச்சுறான். இந்த பக்கமும் போட்டு வச்சுறான், அந்த பக்கமும் போட்டு வச்சுறான். வண்டி உள்ளே விடக்கூடாதுன்னு. பகலில் தான் உள்ள விட மாட்டான்னு பார்த்தா நைட்லேயும் உள்ள விட மாட்டான். அப்பயும் ஆள் இருப்பான். அது ஏன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டாதான் உண்டு. ஏற்கனவே மேடு பகுதியில் தான் ஏறி போயிட்டு இருக்கேன். இதில் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரப்போகுது. முன்னாடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே மாறி மாறி போகும். இருக்கிறதுலே பெரிய ஓடை எவ்வளோ பெருசு டேர்ன் ஆகுது. தண்ணி போக்குவரத்துக்கு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாரு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இதில் ஓட்டிட்டு வந்த ஓட்டத்துக்கு நான் அந்த ரோட்டில் போயிருந்தேன்னா என்னாரே எப்பயோ நான் ஹைதராபாத் போயிட்டுருக்கேன்.
இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாறையெல்லாம் கூட பண்ணலாம். அப்படியே கல்லு கல்லா பெரிய பெரிய கல்லை கொட்டி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா வாழைத்தோப்பு. இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த ரூட்ல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னும். ஃபுல்லா அப்படியே அப் அண்ட் டவுன் ஏறி ஏறி தான் இறங்கும். ஒரு மேடு ஒன்று வரும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேல மேடாவே ஏறும். அதனால தான் வண்டி எப்படி ஏற போகுதுன்னு தெரியல. மீதி எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அப்படி ஏறும், அப்படியே கொஞ்சம் இறங்கும். இதாங்க நந்தியாலா மேடுன்னு சொல்லுவோம், நந்தியால் மேடுன்னு. ஆனால் இதுக்கான பேர் வேற எதனா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கு மேலே ஏறும். இங்கேயே வண்டி வந்து 35 தான் போயிட்டு இருக்கு. போகணும்னு எதிர்பார்க்கறேன். இது எப்படின்னா என்னோட டாடா வண்டி இது பாருங்க, நான் ஓட்டி இருந்த வண்டி, அந்த வண்டி மாதிரியே இருக்கு இப்போது நிலைமை. இருக்கு அதுக்கே இன்னும் போல, அதுக்கு முன்னாடியே இந்த நிலைமையில இருக்கு. கல்லு பாறைங்க உருண்டு வரும்ன்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. கீழே தான் அந்த பக்கம் இருக்கு பள்ளம். இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ஐடி ஏற்றி போட்டிருக்காங்க. இது சிங்கிள் ரோடா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மோசமா இருந்தது. ஹைவே மாத்தினாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சிங்கிள் ரோடா இருக்கும்போது இன்னும் மோசம். இது யார் யார் சிங்கிள் ரோடா இருக்கும்போது யார் யார் வந்திருக்கீங்க? வரும்போது நல்ல இறக்கம். மக்களே பழைய ரோடு அது வரைக்கும் பாத்தீங்களா, கட்டுக்கல் வச்சு வருது பாருங்க. அது வரைக்கும் கட்டுக்கல் மாதிரி அடிக்க வச்சிருக்கு பாருங்க. அதுதான் பழைய ரோடு. வளைஞ்சு நெளிஞ்சு ஏறும். நான் இந்த நியூட்ரல்ல ஏறிடுன்னு நினைச்சேன், கடைசியில் அதுக்கே வேலையாகலையா. ஏறு 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 ஏறு. என்ன நம்ம வண்டி இவ்வளோ அருமையா ஏறுது? இவ்வளோதானே இதோட பிக்கப் பவரு? இல்லையே, நல்லா வருமே வண்டி. என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு வழியா மேலே ஏறி வந்துட்டோம்பா. இதுக்கப்புறம் கீழே டவுனு. டவுனு ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். பழைய தார் ரோடோட அடுக்கு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பாருங்க. எங்கன்னா ஒரு இடம் இருக்கும், நான் காட்டுறேன். இது வருது பாருங்க, பழைய தார் ரோட அடுக்கு தான். அப்படியே கீழே இறக்குதா. மேலே ஏறது மட்டும்தான் மேடு. இந்த பக்கம் வந்து டவுனு. உடனே எல்லாம் இறங்காது, டவுன்லாம் கிடையாது. இது அந்த அளவுக்கு. கர்னூல் 33, ஹைதராபாத் 259 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமா வண்டிக்கும் நம்மளுக்கும். ஏன்னா மேடெல்லாம் போட்டு வெளியே வலிச்சுட்டு வந்துக்கிறோம். வெளியே வலிச்சுட்டு வரல, யாரில் அதுக்கு மேலே இதே கொஞ்ச நேரம் என்னன்னா டயரில் இருக்க ஹீட்டு எல்லாம் கொஞ்சம் குறையும். காற்று நல்லா அடிக்குது, நல்லா காற்று அடிக்குது மக்களே. ஒரு மணி நேரம் நிப்பாட்டினேன், டயர் சூடுக்கு ஆறிட்டு இருக்கோம். ரைட்டு வாங்க கிளம்பலாம். கண்ணில் வேற ஒரு மணி நேரம் நிப்பாட்டி எடுத்து கண்ணில் எரியுது, கண்ணே சோர்ந்து போச்சு. சரியான தூக்கமே இல்லை ஒரு 2 நாளாக, அது ஒன்று. இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அலாரம் வச்சுட்டு ஏஞ்சி போயிட்டுருக்கேன். ஏன்னா தூக்கம் வருது தான், ஏதாவது தூங்கிடுவேன். தூங்கிட்டேன்னா எழுந்திருக்க முடியாத போயிடுச்சுன்னு வச்சுங்க, பெருந்தொல்லையாக போயிடும். ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கம்பெனி கிட்ட போயிட்டேன்னா, இல்லை கம்பெனிக்கே கூட போயிட்டேன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலுமிச்சை தோட்டம் மட்டும் தனியாக தெரியுது பாருங்க, அது மட்டும் தான் இருக்கு. நல்லா காற்று அடிச்சுது.
கர்னூல் இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. இந்த லைன்ல இருக்க லாஸ்ட் டோல்கேட் 445 ரூபாய். 4 டோல்கேட் வருது, 200 கிலோமீட்டருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே கர்னூல் ஊர் தான். முன்னாடி அப்படியே மேடு தான் ஃபுல்லா. அப்படி ஏறி அந்த மலையை சுரண்டி அதில் வழியா கீழே இறங்கி சுற்றி வரணும். ஊருக்குள்ளார போய் போகலாம். அந்த மலை மேலாம் ஏற தேவையில்லை தான், இருந்தாலும் நோ என்ட்ரி. இந்த மேம்பாலத்துல இருந்து எவ்வளவுதான் வேகமா வந்து ஏறினாலும் ஏறின கொஞ்சம் தூரத்துல முடிச்சிச்சு. தூரம் போய் கூட போகலாம் இல்ல, பாதியிலே செகண்ட் நோட்டில் ஏற்றான்னு பார்ப்போம். இல்லை ஏதோ ஃபர்ஸ்ட் நோட்டில் சொல்ல வைக்கலான்னு தெரியல. ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. மலைக்கு மேலே ஏகப்பட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆளுங்களே இல்லை. எதுக்காக அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியல. எப்படியும் எதனா பில்டரு கட்டி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவ்வளோ தூரம் கட்ட மாட்டாங்க. வேறு எதனா குவார்ட்டர்ஸு அந்த மாதிரி எதனா கட்டியிருக்காங்க. நம்ம மேலே உச்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் டவுனு தான். எல்லாம் அப்படியே பண்ணலாம். 2 பக்கமும் இந்த பாறையெல்லாம் உடச்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் ஹைட் ஏறி இருக்கும். கீழே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ஊர் தெரியும். எவ்வளோ இதில் இருந்து தெரியுது பாருங்க. அதே சமயம் வண்டி ஸ்பீடு போக ஆரம்பிச்சிடும். இங்கேயே ஸ்லோ பண்ணி எடுத்துட்டு போகணும். ஆமாம், அதில் வேற ஸ்பீடு பிரேக் வேற இருக்கும். பார்த்து தான் போகணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ரோடு கொஞ்சம் டவுனு தானே, நேராக போனோன்னா அந்த மேம்பாலம் கீழே இறங்கணும். கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அது இருக்கு பாருங்க மேம்பாலம். அந்த இடத்துல வந்து லைனாக ஸ்பீடு பிரேக் அடிக்க வச்சிருப்பாங்க. கடை இன்னும் அவ்வளோதான். ஐம்பது கீழே எடுத்துட்டு போனா போதும். 50க்கு மேலே ஓட்டுச்சுன்னா தான் தொல்லை. வேற காலை பிரேக்லேருந்து காலை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்ட உடனே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுது. அதுக்கு மேலே என்னமோ கட்டிக்கிட்டு வராங்க, என்னன்னு தெரியல. ஓகே, வந்தாச்சு. அனந்தப்பூர் 140, பெங்களூர் 347, கர்னூல் 7. நம்ம வந்து இந்த பிரிட்ஜில் ரைட்டில் கட் பண்ணி போகணும். அந்த தடன்னு இருந்த ஸ்பீடு பிரேக்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க போல. எடுத்துட்டு ஒன்று பெருசாக பிடிச்சிருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கு
லாஸ்ட் டைம் நம்ம இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமில் இருந்தது. அது ஏன்னு தெரியல. அப்போ ஒன்றும் இல்லை, போகலாம். நிறைய போட்டு வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரல் வந்து செகண்ட் நியூட்ரல் ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு ஸ்பீட் பிரேக், அதான் இன்னொன்று வேற வருது. அதுக்கு அந்தாங்க இன்னொன்று இருக்கும். அவ்வளோதான், வந்தாச்சு. பெங்களூர் டு ஹைதராபாத் ரோட் ஃபுல்லாகவே கர்னூல் தான். கர்னூல் ஊரை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம போனால் ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தெலுங்கானா. அவருக்கு கப்பம் கட்டிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கு. தூக்கி போடுதுப்பா. இப்போ கூட பிரச்சனை இல்லை. எம்டி ரிட்டர்ன் போகும்போது தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நதியில் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்களா. ஆறுன்னா இப்படிதான் இருக்கணும். தண்ணி இல்ல, ஓடுது. எப்ப பாரு தண்ணியே இல்லாத காஞ்சி போய் கிழக்கத்தெல்லாம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு. இது எப்படி இருக்கு பார்க்க? சூப்பரா இல்ல? ஃபுல்லா தண்ணி போகுது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி எல்லாம் செம்மண் இடமா இருந்தது, இப்ப எல்லாம் களிமண் இடமா இருக்கு. அவ்வளோதான், வந்துட்டோம். ஆர்டிஓ செக் போஸ்ட். கொடுத்தா 500 ரூபாய் கொடுக்கணும்னு அவன். டமுக்கு நிற்குது. சரி, ரைட்டு. அது வரைக்கும் பூத்து நான் போய் காசு கொடுத்துட்டு வரேன். எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாரு. கண்டெய்னர்னாலே 400 500 மாடி வெட்டி அதனால அவங்க 300 ரூபா வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் தான் வந்து 300 ரூபா கொடுத்து பாருங்க. இல்லைன்னா 400 ரூபா கொடுத்து புதுசாக வராது கூட. டிக்கெட் பண்ணிட்டாங்க அமௌண்ட். அது ஏன் கொடுக்காத, சரி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேள்வி வருதுன்னா, காசு இல்லை கரெக்டாக தான் இருக்குது, பில்லை கொண்டு கொடுத்துருக்கீங்களேன், உங்கள் வண்டியில் அது இல்லை, உங்ககிட்ட இது இல்லை, மெக்கானிக் கேஸ் போட்டுக்க, இந்த கண்டெய்னர் கேட்டனோட ஹைட் ஆகுது, ஹைட் கேஸ் போட்டுக்க, அப்படி இப்படின்னு அவனுக்கு தேவை அதை எழுப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுறது, நிறைய இருப்போம் வைக்கிறேன். காலகாலமாக போகுது, என்ன பண்ணுறது. ஒரு ஐடி வீடு விட்டு இவங்களா பிடிச்சிட்டு போகலாம், அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களா? கொண்டு போல சாரல் அடிக்குது. சாரல் லைட்டாக மழையே பெய்ய ஆரம்பிக்குது, ஆனால் வெயிலும் அடிக்குது.
அந்த இடத்துல மட்டும் லைட்டா மழை மேக வந்திருக்கும் போல, ஒரு 4 தூர்ல போட்டு நின்று போச்சு. இது 2வது ஆறு வருதா? ஓ, இது அந்த கிருஷ்ணா நதி, கிருஷ்ணா ஆறு. நம்ம ஊர்லாம் பாத்தீங்களா, ஒரு 2 ஆறு தொடர்ந்து வருதுன்னா 2 ஆறுல தண்ணி இருக்குன்றீங்க, இருக்காது. இங்க பாருங்க, ஃபுல்லா போறத பாருங்க. இதுக்கு முன்னாடி போனதுலயும் ஃபுல்லா போச்சு. இங்க பாருங்க, கிருஷ்ணா ரிவர் எவ்வளவு தண்ணி போகுது பாருங்களேன். நடுவுல அது மட்டும் ஒரு தீவு மாதிரி இருக்கு, அதுல ஒரு கோட்டை வேற. நல்லா இருக்கு பார்க்க. இதெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஒரே இடத்துல சேர்த்து வச்சிடுறாங்க தண்ணியை. இந்த ரோடு ஜம்முன்னு வந்தது, இந்த ரோடு பாஸ் ஆகவே மாட்டேங்குது. 136 கிலோமீட்டர் இருக்குது ஹைதராபாத். பெட்ரோல்லாம் 56. காலையிலேருந்து வெயில் இல்லை, சாயந்தரத்துலேருந்து வெயில் உழக்குது. ஏற்கனவே நம்ம கண்ணு வேற சிவப்பா இருக்கா, வெயில் பட்டா சுள்ளுன்னு பூசுது. ஹைதராபாத் சச்சர்லா லைலாண்டு புது சேஸ் போகுது. இங்கே விலைவாசி கொஞ்சம் நஞ்சமா வைக்குது, எங்கேயோ இருக்குது. 40-50 லட்ச ரூபாய் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு லோரி ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு. வேற கம்பெனிலேருந்து என்ன வரீங்க, சீக்கிரம் வாங்கன்றேன். நான் தூங்கவே இல்லை, ஒரு நேரம் நிற்பாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி வருவான் தெரியல. அந்த நேரம் இருந்தால் போயிருக்கலாம். இந்த டைமிங்க்கு ஓட்டிட்டு இருக்கோம்னா அந்த இடம் ஓட்டல் தான் போயிட்டு இருக்கோம். ஓட்டல் கலப்பாறைன்னு ரொம்ப டைம் எடுத்துரும். அதுக்கு அந்த டைம் ஆகும், எல்லாம் பேடு சாப்பிடலாம். நாங்கள் போன இறங்கிடுவோம் வந்து. இந்த இடம் எதுவுமே சமமா இல்லை, அப்படியே மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல ஸ்டெப்பா இருக்கு. நாற்று விட்டு வச்சிருக்காங்களா, நினைவா இன்னும் கொஞ்சம் நாள்ல நடுவாங்க. இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு பகல்ல. நம்ம நிறைய டைம் நைட்லேயே போயிடுறோம். இன்னும் 111 கிலோமீட்டரு ஹைதராபாத்து. நம்ம கொஞ்சம் முன்னாடி தானே போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. இன்னும் சச்சர்லா அந்த மிராலிகோட ரோட்டில் போயிருப்போம் பாருங்க, அந்த ரோடுக்கு போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஊருக்கு. அதை தாண்டிட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு மேப் போட்டு பார்க்கலாம். ரோடை ஒன்வே பண்ணி வச்சிருக்காங்களா, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. எவ்வளோ டவுனில் ஒன் சைடு சாயும் பாருங்களேன். இதெல்லாம் யாருனா இது கொஞ்சம் ஹைட் லோடோ இல்லை கொஞ்சம் ஒரு சைட் லோடோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அப்படியே மடியும் வண்டி. கொஞ்சமாவது அறிவு வேணாம். அவ்வளோ சர்வலில் கொண்டு வந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்குற மாதிரி.
சச்சர்லான்ற ஊர் வந்தாச்சு. இதுக்கு அந்தாண்ட டோல்கேட் வேறு வரும். டோல்கேட்டு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் ரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25 கிலோமீட்டர் இருக்குது. நியாயத்தின்னு ஒரு டோல்கேட் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டிங் இருக்கக்கூடாதா? இந்த டோல்கேட் தாண்டின உடனே லெஃப்ட் கட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே ஒரு கட்டிங் இருந்ததுன்னா ஒரு 460 ரூபா மிச்சம் பண்ணிடலாம். RAIKAL ரைக்கல் அந்த கட்டிங்கில் தான் கட் பண்ணணும். இதில் லெஃப்ட்டு டோல்கேட் தாண்டின உடனே 100 மீட்ரு தான். இதான் இதுக்கு போகிற மெயின் வழியேவா? வேற எதுவும் வழி இல்லை. நானும் சரி இந்த டோல்கேட் கட் பண்ணி போகிறதுக்காக சின்ன ரோடு வேற யாரா கிடைக்குமா, வேற எப்படியாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே கிடையாது. இது ஒன்று தான் காட்டுது. மீதி ஏதோ ஒன்று மண் பாதை காட்டிட்டு இருந்தது, அதெல்லாம் போக முடியாது. இதுக்குள்ளதான் நேராக காட்டுது. ஒரு 500 மீட்ரு உள்ளேதான் இருக்கணும். நான் வண்டிங்க போய் தான் வந்துருக்கு போல, பெரிய வண்டிங்க. லைட் எரியுதா? அதுதான் லொக்கேஷன். ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனி மாதிரி தான் இருக்குது. வழி போய் வர வழி ஒழுங்காக வச்சிருக்காங்கல்ல. வந்தாச்சு. பிர்லா மெட்டல்ஸ் அண்டு அலாய்ஸ் பிரைவேட் லிமிடெட் உள்ள வந்தாச்சு. வண்டி உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஃபைனலாக வந்தாச்சு கம்பெனிக்கு. வெயிட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க, இறக்கலாம் வெயிட் பண்ணுங்க உள்ள அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. சரி ரைட்டு, இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன். பாய்.